அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசிக்கு இந்த நாள் சிறப்பாகுது. அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருது. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருப்பதால் இந்த சிறு தொழில் செய்வங்களுக்கு மிகவும் லாபம் கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. வெற்றி உங்களை அருகாமையில் இருக்கும் போல உங்களுக்கு வெற்றி தேடி வரும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். கவலைகள் அதிகமாகக்கூடிய நாளாகவும் உடல் சோர்வு ஏற்படும் நாளாகவும் இந்த நாள் இருப்பதால் கவனம் தேவை. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. வெற்றி உங்களுக்கு தேடி வரும். அதாவது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. உங்களுக்கு இந்த நாள் ஒரு ஊக்கபூர்வமான நாளாக அமையும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் சிறப்பு. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். உடல் அவ்வளோ ஒத்துழைப்பாது. உங்களுக்கு ஒரு சோர்வு தன்மையை ஏற்படுத்தும். அதனால் இந்த நாளில் கொஞ்சம் ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். மறதிகள் அதிகமாக ஏற்படுகிற நாள், அதனால் எச்சரிக்கை தேவை. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. பரிசு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது, மிகவும் சிறப்பு. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், அதனால் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது மிகவும் சிறப்பு, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு சந்திராசனம் இருப்பதால் மிகவும் கவனமாக இருக்கணும். அதே தான் மிதுன லக்கணத்துக்கும் கடக லக்கணத்துக்கும் விழிப்புணர்வு தேவை. இன்று அபிஜித் முகூர்த்தம் இருப்பதால் அந்த முகூர்த்தம் மிகவும் சிறப்பு. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 2:15. இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சேமிப்பு அதிகமாக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.